வந்து காவேரி கிட்ட நடந்த விஷயத்த எல்லாம் வந்து விஜய் கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு காவேரி, உன்னை தவிர விஜய்க்கு யாருமே பொருத்தமான ஜோடி எதுவுமே கிடையாது. நீங்கள் 2 பேர் தான் சிறந்த கப்பல். ஏன்னா வந்து விஜய் வந்து நீ கொஞ்சம் வந்து மனசு கஷ்டப்பட்டாலும் கரெக்டாக புரிஞ்சுக்கிறான். அதே மாதிரி நீயும் வந்து அவ்வளோ அழகாக விஜய் மனசை வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற. அது மட்டும் கிடையாது, விஜய்க்காக நீ என்ன வேணாலும் விட்டு தரத்துக்கு தயாராக இருக்க. இந்த மாதிரி பொண்டாட்டி கிடைக்க விஜய் கொடுத்து வச்சிருக்கணும். அதனால் நீங்கள் 2 பேர் தான் நல்ல கப்புள்ஸு. நீங்கள் 2 பேர் சந்தோஷமாக வாழணும்னு நான் நினைக்கிறேன். எப்போ உன் வயிற்றில் குழந்தை வளருதுன்னு எனக்கு தெரிஞ்சதோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் உங்கள் 2 பேர் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ சொன்ன மாதிரி உன்னோட வாக்கை காப்பாற்றிட்ட. அதே மாதிரி நானும் வந்து என் மனசில் நினச்சதை நிறைவேற்றிட்டேன். உங்கள் 2 பேர் சேர்த்து வைக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி சேர்த்து வைக்கிறாங்க. நீங்கள் 2 பேர் சந்தோஷமாக இருக்கணும். என் மனசார சொல்கிறேன். நான் என் மனசார சொல்லிவிட்டு விலகி போகணும் தானே நீ நினச்ச. அதனால தானே விஜய் கூட சேராமல் இருந்தேன். இப்போ சொல்கிறேன், என் மனசார சொல்கிறேன், நீங்கள் 2 பேர் சந்தோஷமாக சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு நான் வந்து உள்ள காரில் இருக்கேன். நீங்கள் 2 பேர் பேசிட்டு பொறுமையாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து கிளம்புறாங்க. இங்கே காவேரி விஜய் பார்க்குறாரு. ஏன் காவேரி இப்படி பண்ண? என்னை விட்டு போகிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. சாரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தோல் செய்கிறாங்க காவேரி. இங்கே பாரு காவேரி, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறமாவும் நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறது சரியில்லை. நம்ம 2 பேர் சேர்ந்து இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ப்ளீஸ் டி, நான் சொல்கிறத கேளு. உங்கள் அம்மா கிட்டே எல்லா உண்மையும் நம்ம சொல்லிடலாம். இந்த மாதிரி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்லிடலாம். அதுக்கப்புறம் வந்து எப்படியாவது நம்ம வந்து உங்கள் அம்மா அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம 2 பேர் சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம் காவேரி. இந்த முடிவை நான் தாத்தா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். தாத்தாவும் இதுதான்ப்பா கரெக்டான முடிவு. இதுக்கப்புறம் காவேரி நீ பிரிஞ்சிருக்கிறது சரியில்லைப்பா. நீங்கள் இப்போ ஒன்றா தான் இருக்கணும்னு அவரும் சொல்லிட்டாரு. ப்ளீஸ் காவேரி, நான் சொல்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்ன செய்கிறதுன்னு எனக்கே புரியல. எப்படி உன்னை சம்மதிக்க வைக்க போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. உடனே விஜயோட முகத்தை திருப்பி காவேரி வந்து கையை வச்சு சொல்கிறாங்க, நான் வரேன் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு சந்தோஷம் தாங்க முடியல. நிஜமாவா காவேரி அப்படின்னோன்னா, ஆமாம் நிஜமாக தாங்க சொல்கிறேன். எனக்கும் வந்து முடியலங்க. உங்களை பிரிஞ்சிருக்க ஒவ்வொரு நிமிஷமும் நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீட்டிலேயே என்னால் போராட முடியல. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் பொய் சொல்லிகிட்ருக்கேன். எல்லா விஷயத்துக்குமே நான் பொய் சொல்ல வேண்டியதாக வீட்டில் ஒன்று ஒன்றையும் சமாளிக்கிறதுக்கு, பொய் சொல்கிறதுக்கு, அதே மாதிரி இங்கேயும் அங்கேயும் அலையிறதுக்கு என்னால் முடியலங்க. அதனால் உண்மையிலே எல்லா உண்மையும் நம்ம சொல்லிட்டு சேர்றது கரெக்டு தான். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன, உன் அம்மாவோட பிஸ்னஸை பெருசாக்கணும். அந்த அப்பள கம்பெனி பெரிய லெவலில் கொண்டு வந்து தான் நீ சேருவே, அப்படி தானே அப்படின்னு. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. வேறு என்ன? இல்லைங்க, ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து முடிக்க வேண்டியது இருக்குது. என்னென்னா வந்து தாத்தா கிட்ட பாட்டிக்கிட்ட முதல்ல சொல்லணும். அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டில் சொல்லணும். என்ன காவேரி திடீர்னு இப்படி சொல்கிற? ஆமாங்க, தாத்தா இப்படிலாம் நம்ம ஒன்றா இருக்கணும் ஆசைப்பட்டாரு. எல்லா உண்மையும் தெரிஞ்சு கூட அமைதியாக இருந்தார். நம்மளோட அக்ரிமெண்ட்டை முதல்ல அவருக்கு தான் தெரியும். அதனால் முதல்ல தாத்தா கிட்ட நீங்கள் வந்து கொள்ளு தாத்தா ஆக போகிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட உங்கள் வீட்டில் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் என்ன எங்கள் அம்மா ஆரம்பத்தில் பிரச்சனை பண்ணுவாங்க. இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு மனசு வருத்தத்தோடு தான் அனுப்புவாங்க. அவங்க சந்தோஷமாக அனுப்பணும் தான் நான் நினச்சேன். ஆனால் நடக்கலை. அதுக்காக என்ன பண்ண முடியும்? நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தாங்க. நம்ம பிரிஞ்சிருக்க வேணாம், ஒன்றாவே சேர்ந்துருப்போம். சீக்கிரமாகவே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணுவோம் சரியா அப்படின்னோடனே, காவேரி நீயாடி இப்படிலாம் பேசுகிற? என்னால் நம்பவே முடியலடி. நான் எனக்கு மட்டும் ஆசை இருக்காது அவங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு, ரொம்ப தான் ஓவராக பண்ணுறீங்க அப்படின்றாங்க. 2 பேரும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்து வெண்ணிலா வந்து, என்ன உங்கள் கொஞ்சல் கெஞ்சல் எல்லாம் முடிஞ்சிச்சா போகலாமான்றாங்க. போகலாம் வெண்ணிலா அப்படி சொன்னோன்னே, வெண்ணிலா ரொம்ப தேங்க்ஸ் வெண்ணிலான்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. மறுபடியுமா, இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் வந்து சேர்ந்து வாழ தான் எல்லா பிரச்சனையுமே தீர்வு இருக்குது. முதல்ல இந்த ப்ரெக்னென்சி கதையை எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி மறைச்சி வைக்கிறதால தான் பிரச்சனை. ஆரம்பத்தில் என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலே விட்டு கொடுத்துருப்பேன். ஆனால் எங்கே சொல்லாமல் விட்டுட்டீங்க அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்றாங்க.